ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்ல இஞ்சி சட்னி இல்லைனா இஞ்சி துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது, பசியும் தூண்டி கொடுக்கும். அதுக்கு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி பொடி பொடியாக எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி எடுத்துக்கோங்க. இது நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் கூடவாகவே ஊற்றிக்கலாம். இது கூட கடலைப்பருப்பு, பருப்பு ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டி 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்து சிம்மிலேயே வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி சேர்த்துக்கிறேன். இஞ்சி நல்லா கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கணும். இந்த அளவுக்கு பாருங்க. பாதி கலர் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மிளகா பொடி சேர்க்குறேன். நீங்கள் வேணா காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா விட நீங்கள் மிளகா பொடி சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னும் தூக்கலாக இருக்கும். இப்போ புளி சேர்த்துக்கிடலாம். நான் சின்ன எலுமிச்சப்பழம் சைஸ் எடுத்திருக்கேன் 1/4 கிலோ இஞ்சிக்கு. இது எல்லாத்தையுமே சேர்த்து ஃப்ளேமை சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடர் அடைங்க. ஃபஸ்ட்டு ட்ரில் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க, ரொம்ப ஊற்றணும் தேவையில்லை.